எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோஷ்னாவோட அம்மா. பாப்பாவை இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா, பாப்பா பேசவே இல்லை, யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டா. என்னை தவிர வேறு யார்கிட்டையும் போகவும் மாட்டா. ஸோ வந்து விடும்போது ஒரு 2 days எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் அவங்கக்கிட்ட. நல்லா பேசுகிறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க. டீச்சர்ஸ்கிட்டையும் நல்லா என்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக க்ளோஸாக இருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்கக்கிட்ட மென்டல் எபிலிட்டியாக இருக்கட்டும், மைண்ட் கேமிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், படிக்கிற ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எழுதுறது எல்லாமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே கொண்டு வந்து விட்டதுலேருந்து நான் ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கும் நிறைய டெவலப்மெண்ட்டு. படிக்கிறதெல்லாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. சமத்தா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஒழுக்கமாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு டிசிப்ளின், எந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு இங்கே கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. வரும்போதே செப்பல்ஸ் கீப்பை எந்த இடத்துல வைக்கணும், பேக் எந்த இடத்துல கொண்டு போகணும், திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சாப்பிட்றதுலாம் அவங்களே சமத்தா சாப்பிட்ருவாங்க. இப்போ இங்கே கொண்டு வந்து விட்டதுலேருந்து நான் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போன ஃபீல் மாதிரி தான் இருக்குது. எங்கள் பாப்பா இப்படி டெவலப் ஆனதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பிஜிஆர் கிட்ஸியில் கொண்டு வந்து விடுறது வந்துட்டால் உங்கள் குழந்தைகளுக்கான ஸ்கில்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க.